ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில்வர். இன்றைக்கி நம்ம புதினா கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக 1 கப் புதினா எடுத்துக்கிறேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறதுனால இதில் ஆட் பண்ணல. ஸோ க்ளோஸ் பண்ணி அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்குள்ளே அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ தாளிக்கு தேவையான ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகம். இதை போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம ஒரு கிண்ணத்தில் இதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அகெயின் அதே பேனை நம்ம அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஒரு கைப்பிடி ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஆனியன் தான், லைட்டாக நம்ம கீலேயே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் ஆனியன் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இந்த ஆனியனோடு சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 ஹவர் ஊற வச்சுருக்க 1 கப் ரைஸை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக இந்த மசாலாவோட அரிசியும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரை இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ரைஸுக்கு நான் 2 கப் வாட்டர் ஊற்றுறேன். வாட்டர் ஊற்றி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ கரெக்டாக என்னோடய ரைஸுக்கு நான் 8 விசில்ஸ் விட்டேன். 8 விசில்ஸ் விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், பக்காவாக புதினா ரைஸ் வந்துருச்சு. புதினா கீ ரைஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடி எல்லாம் பிடிக்காமல் கிளியராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா கிண்ணத்தில், அதை இப்போ நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணால் தான் நம்ம புதினா ரைஸில் நல்ல க்ரன்ச்சியாக பீனட்ஸோ கேஷ்யூ நட்ஸும் வாயில் கடிக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரைஸில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டெலிஷியஸான புதினா கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். அது இதோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது கூட சிப்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா கீ ரைஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.